Was muss man for der Reise zu einem Festival organisieren sprechen Sie zu dritt. ஸோ ஒரு ட்ராவலுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும்? ஓகே, நம்ம ட்ராவலுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஸோ உன்டர்கும்ஃப்ட்னா நம்ம அக்காமடேஷன், அதை பற்றி யோசிக்கணும். ஃபார்டர் அப்ஃபார்ட், அதாவது பிஃபோர் ட்ராவலிங், ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும். ஃபார்ட் ட்ராவல் பண்ணும்போது இது ஃபர்ஃப்ளெகும் அப்படின்னா ஃபுட்டை பற்றி என்ன பண்ணுறது. கெப்பாக்குன்னா லக்கேஜ். ஓகேவா? ஸோ மன் muss ein Unterkunft reservieren. ஸோ அக்காமடேஷன் நம்ம என்ன பண்ணணும், ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். Genau, einen Campingplatz oder ein anderer Unterkunft, zum Beispiel bei Freunden. ஸோ எதாவது கேம்பிங் பிளேஸு இல்லைன்னா ஹோட்டலு, அப்படி இல்லைன்னா வேற எங்கே போவோம். ஸோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோம் ட்ராவல் பண்ணும்போது. Verwandten oder Freunden, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் ஸ்டே பண்ணுவோம். ஸோ அதுதான். So lesen Sie die Nachrichten von Lina und Marek. So welchem Thema in 4a passen Sie? So இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5 டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. உன்டர்கும்ஃப்ட், ஃபார்டர் அப்ஃபார்ட், ஃபார்ட், வெர்ஃப்ளெகும், கெப்பாக். இந்த 5 வந்து இந்த சொல்லியிருக்கிறது வந்து எந்த டாபிக்ல வரும், என்ன டாபிக்ல வரும். Hast du schon alles gepackt? Mein Rucksack ist fertig. So இது எதுல வரும் இந்த 5ல? லக்கேஜ். லக்கேஜ். ஸோ லக்கேஜ்க்கு என்ன சொல்லுவாங்க? கெப்பாக். Okay, next. Hast du jemanden für die Katzen gefunden? Mir fehlt niemand ein. இது எதுல வரும்? ஸோ அவங்க கேட்டை பார்த்துக்கிறதுக்கு யாராச்சும் இருக்கிறாங்களா, எனக்கு யாருமே தெரியலன்றாங்க. ஸோ அப்போ எதுக்கு முன்னாடி பண்ணணும்? பிஃபோர் ட்ராவல். ஸோ ஃபார்டர் அப்ஃபார்ட். Okay. Haben wir den Zug eigentlich eine Reservierung auf den Fahrkarten steht nichts. So இது எப்போ? அக்காமடேஷன். இது வந்து ஃபார்ட் ட்ராவலிங். Okay. Nehmen wir noch etwas zum Essen mit. Unterwegs ist es teuer und nicht so lecker. இது ஃபுட்டுங்க. Verpflegung. Okay, next, last. For die Übernachtung müssen wir nichts mitbringen, oder? Sollen wir deinen Freunden etwas schenken? இது எதுக்கு? அக்காமடேஷன். ஆமா. ஸோ ஃப்ரெண்டு கிட்ட போய் தங்குறோமே, அவங்களுக்கு ஏதோ வாங்கிட்டு போக வேண்டாமா அப்படின்னு. ஓகே, ஸோ இதில் நிறைய வேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இனிமேல் தான் வரப்போகுது பாருங்கள். மார்க்கிரசின் ஃபியபே டி ப்ரோனோமன் ஏமண்ட் நேமண்ட் உன் alles etwas nichts. ஸோ இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு இல்லைங்களா. ஏமண்ட் நேமண்ட். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணோம்? இது வந்து இதுக்கு வந்து இன்டெஃபினட் ப்ரோனோமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மன், ஏமண்ட், நேமண்ட் இதெல்லாம் யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா பர்சன்ஸை பற்றி பேசும்போது எனி ஒன், சம் ஒன், நோ ஒன் அந்த மாதிரி சொல்றதுக்கு பர்சன்ஸ். மன் verwendet sie immer im alles etwas was du nicht stehen for. ஸோ மண்ன்றது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க? ஆக்சுவலி சிங்குலரில் யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர், ஒன் அப்படி. alles etwas was du nicht stehen for.
செகண்ட் திங்ஸ். திங்ஸை பற்றி சொல்லணும்னா ஆலிஸ், எட்வர்ஸ், வாஸ், நிக்ஸ். நேமன் ஜேமன் இஸ் மிட் நோனே என்றும் ரிஸ்டிக். ஸோ இது வந்து சில இடத்துல வந்து நேமெண்டன் ஏமெண்டன் அப்படின்னு வரும். அங்கே நீங்கள் எண்டிங் போட்டாலும் சரி போடலைனாலும் சரி மிட் ஓன்ட் ஓனே என்றும் ரிஸ்டிக். ஸோ இருந்தாலும் இல்லைனாலும் அது ப்ராப்பரான வேர்டு தான். ஸோ நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், என்ன வேர்டு வரும்னு நீங்கள் போடணும். கான் மியா பிட்டு. ஸோ இங்கே என்ன வரும், இந்த மேலே கொடுத்துருக்கிறதுல என்ன வரும்? ஸோ கேன் எனிவன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்போம்ல, யாராச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த யாராச்சும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? தெரியலையா? ஏமண்ட். கான் மியா பிச்சை ஏமண்ட் ஹெல்ஃபன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சுக்கணும். கான் மியா பிச்சை ஏமண்ட் ஹெல்ஃபன், கேன் எனிவன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு. தஸ் இஸ் கைனரி ஷாப டேஷ் கிசே முந்து. என்னமா? நெக்ஸ்ட் that is kainer. Da is kainer. There is no one. Kainer யாரும் இல்ல. Say ஷாப நேம் அண்ட் கெசேமன். யாரையும் நான் பார்க்கல. நோ ஒன். நேம் அண்ட்னா நோ ஒன். ஓகேவா? Wills do dash essen. ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கணும்னு என்ன சொல்லு? Etwas. Willst du etwas essen? ஏதாவது சாப்பிட்றியா? Kann dash hier Getränke kaufen? Kann man hier Getränke kaufen? Können wir jetzt fahren? Hast du dash alles? Hast du sicher, ganz sicher? அது ஒண்ணுதான் இருக்கு கடைசியில. ஏதோ மறக்கல அப்படின்னு. Are you sure? ஏதோ மறக்கல அப்படின்னு. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பேசணும் போது ஸோ யூ கேன் யூஸ் திஸ். ஸோ இது அப்படியே நீங்கள் பை ஹார்ட் கூட பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஏம் அண்ட் எங்கே யூஸ் பண்ணணும், நேம் அண்ட் எங்கே யூஸ் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஓகே மேம். ஓகே. ஸோ இங்கே வந்து எட்வர்ஸ் வாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட எதாவது பேசணுமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை கேட்போம்ல, ஹாஸ் டு வாஸ். ஸோ எதாவது இருக்கா, கேட்டஸ்ட் இயர் நெக்ஸ்ட் குட் எதாவது சரி இல்லையா அப்படின்னு கேட்க. ஈஸ்ட் வாஸ், ஹாஸ் டு அண்ட் ப்ராப்ளம், ஆர்கெஸ்ட் டு எட்வர்ஸ். ஸோ எதாவது ப்ராப்ளம் இருக்கா, எதாவது உனக்கு நாயிங்க தெரியுதா அப்படின்னு, ஏதாவது ஒன்று பாதர் பண்ணுதா அப்படின்னு. ஸோ வாஸ். ஸோ எது ஹாஸ் டு வாஸ் வந்து கேட்டஸ்ட் இயர் நெக்ஸ்ட் குட். ஸோ உடம்பு சரியில்லையா அப்படின்னு இல்லை உனக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு. இஸ்ட் வாஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு கேட்டால் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா, நீங்கள் எதை பற்றியாச்சும் அனாயிங்காக இருக்கிறீங்களா. ஸோ வாஸ் அப்படின்னா ஸோ வாட் அதை வரை. தஸ் இஸ் யா ஐன உபராஷும். ஸோ சர்ப்ரைசிங்க்கு என்ன சொல்லுவாங்க, சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா இது சொல்லுவாங்க அந்த வேர்டு. ஸோ வாஸ். சரிங்களா? சவுஷ்பிராக்க. ஸோ இது கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு கொஷின்.
அவங்க சொன்னதே நம்ம திருப்பியும் கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். Wer spielt auf dem Festival? Namika. Wer spielt da? So again they are asking, யார் ப்ளே பண்றா? Namika, eine deutsche Sängerin. Sie hat Lieblingsmensch gesungen. ஸோ அவங்க வந்து இந்த பாட்டை எழுதியிருக்காங்கன்னு. Was hat sie gesungen? என்ன பாட்டு பாடியிருக்காங்க? Lieblingsmensch. Warum kennst du das Lied denn nicht? ஏன் உனக்கு இந்த பாட்டு தெரியாதா? Warum ist das nicht kenne? Vielleicht weil ich nie Radio höre. ஸோ ஏன் எனக்கு தெரியலையா? ஒருவேளை நான் எதுவும் ரேடியோ கேட்க மாட்டேன்ல, அதனால எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி டைலாக் பேசுறது தான் இது. நான் உங்களுக்கு போடுறேன், நீங்க கேளுங்க. Wer spielt auf dem Festival? Namika. Wer spielt da? Namika, eine deutsche Sängerin. Sie hat Lieblingsmensch gesungen. Was hat sie gesungen? Lieblingsmensch. Warum kennst du das Lied denn nicht? Warum ich das nicht kenne? Vielleicht, weil ich nie Radio höre. ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ருக்ஃப்ராக, ஃபாலோ அப் கொஷின்ஸ் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி ஏதாவது டயலாக் உங்களை எழுதி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது மியூசிக் பேண்டை பற்றியோ இல்லை மியூசிக் சிங்கர் பற்றியோ நீங்கள் ஸ்டைலை பற்றி எழுதணுன்னா நீங்கள் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ் ஃபார் மியூசிக் ஹார்ஸ் லுகன். ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் மியூசிக் ரொம்ப கேட்குறீங்க? ஒன் ஹார்ஸ் லுகன் மியூசிக். எப்போ மியூசிக் கேட்பீங்க? வெல்ஷே கான்சர்ட் ஹாஸ் த ஷோன் பெஸ்ட். என்ன கான்சர்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கீங்க? வெல்ஷன் ஸ்டார் மிஸ்டர்ஸ் டு கேன் லைவ் செய்யும். ஸோ எந்த ஸ்டார் வந்து நீங்கள் லைவ்ல பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க? இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பர்சன் பேண்ட் மியூசிக் பேண்டை பற்றியோ இல்லை ஒரு பெரிய மியூசிக்கை பற்றியோ பேசணுன்னா நீங்கள் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ண. ஜி ஹைசன் ஃபார்மலாக சொல்லணுன்னா ஜி ஹைசன் சொல்லலாம். பேண்டு ப்ளூரலாக சொல்லணுன்னா கூட ஜி ஹைசன் சொல்லலாம். யார் தனியாக அவர் பேர் இல்லை அவங்க பேர் லேடி ஹீ இஸ் கால்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏர் ஐஸ்டு ஜி ஐஸ்டு. ஸோ அது எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க அந்த மியூசிக்கில், அந்த பேண்ட் எத்தனை வருஷமாக இருக்குது, அந்த பேண்டில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எங்கேருந்து வராங்க, ஸோ அவங்க வந்து நீங்கள் அவங்களோடது என்ன பாட்டு கேட்பீங்க அடிக்கடி. மியூசிக் ஸ்டைல் என்ன மாதிரி மியூசிக்கு? தி மியூசிக் ராக்கிகா, ஸ்னெல்லா, ஃபாஸ்ட் மியூசிக்கா, ஸ்லோ மியூசிக்கா, மெலோடிஷா, இல்லை ராக்கு, ஹார்ட் ராக்கு, பாப், ரேப், எலக்ட்ரோ. ஸோ மியூசிக் வந்து ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு ரீசன் சொல்கிறது. சாங்ஸு ஐன் பெக்கான்டஸ் லீட் ஐஸ்ட், ஒரு ஃபேமஸான ஃபெமிலியரான சாங் இது. இண்டன் லீடன் கேட்டஸ் ஆஃப் டூம். ஸோ சில பேர் பாடினா அந்த பாட்டு ஃபுல்லாகவே எப்படி பாடுவாங்க? சில பேர் ஃபேமிலி பற்றியே பாடிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து லவ் சாங்கே பாடிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. அது எதை பற்றி? ஸோ அதுக்கு எத்தனை நிறைய ஹிட்ஸ் கிடைச்சிருக்கா இல்லை வெறும் லெஸ் ஹிட்ஸ் கிடைச்சிருக்கா? பெஸ்ட் கெஃபெல்ட் மியர், உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பெஸ்ட்டாக பிடிச்சிருக்கு? ஸோ இதை பற்றி எழுதணும்னா நீங்கள் எழுதலாம் இந்த மாதிரி. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, இன்டெஃபினிட் ப்ரோனோமன்ன்றது. இருங்க தனியா காமிக்கிறேன். இது நோட் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, aim and someone, name and no one, man and one, people in general, it was something, next nothing, Alice, everyone, alana everyone இல்ல all, ஐனிகன some, feelerna many, வேணிகன few, aider everyone each, kindnerna no one none, irgentine some, யாரோ ஒருத்தர் some. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஸோ இது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கு, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. எஸ் மேம்.
நோட் பண்ணியாச்சா இதோ? Yes, ma'am. ஓகே. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ருக் ஃப்ராகா அதுதான் ஃபாலோ அப் கொஷின்ஸ் இல்லை கவுண்டர் கொஷின்ஸ். ஸோ இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? Yes, ma'am. நீங்கள் டியூட்டியில் இருக்கீங்களா? No, ma'am. ஓகே. அதான் கோர்ஸ் gemeldet ஷார்ட்லி ரிப்போர்ட்டட். ஸோ இது 3 பேசேஜும் டெக்ஸ்ட்டு படிச்சுட்டு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யார் படிக்கிறா? Nobody can. ஆ The Gansen manufacturer Veganet radio sprecher Peter Fight and Bet von Seiner while Georgian Kraken Toaster Verbacht Seher ist Eram Nachsten Morgen zur Arbeit gekommen und hat dann im Studio auf seinen Einstein gewartet und die Horror haben wie immer auf die Nachrichten gewartet. Aber sportlich waren Radio 2 Minuten langweilig. Der Nachrichtensprecher ist eingeschlafen und hat die Nachrichten verpasst. ஓகே. இந்த மீனிங் படிச்சிட்டிங்களா? இதெல்லாம் இந்த கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. பண்ணலையா? எஸ் மேம். ஓகே. ஸோ ரேடியோ ஸ்ப்ரெஷர் ஆர்ஜே இருப்பாங்க இல்லைங்களா, அவர் தி கன்ஸ் அண்ட் நாட் ஹேட் டர் பெக்கான்டர் ரேடியோ ஸ்ப்ரெஷர் பீட்டர் ஃபைட் ஹம்பெட் ஃபான் சைனஸ் வை ஆரிகன் கிராங்கன் டாஸ்டர் ஃபெர்பிராக்ட். அதாவது அவங்க அந்த பீட்டர் ஃபைட்ன்றவர் வந்து அவங்களோட பொண்ணு 2 years ஓல்டு, அவங்க சிக்காக இருக்கிறாங்க அந்த பாப்பா. ஸோ அவங்க கூட அந்த நைட் ஸ்பெண்ட் பண்ணதுனால தூக்கம் இல்லை. ஜேர் müde ist am nächsten Morgen zur Arbeit gekommen und hat dann im Studio auf seinen Einsatz gewartet. ஸோ அவர் வந்து ரொம்ப டயர்டாக அவர் வந்து அவரோட பேசுகிற டைம் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கார் ரேடியோவில். Und die Horror haben wie immer auf die Nachrichten gewartet, aber plötzlich war im Radio 2 Minuten lang stille. ஆனால் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டார் அவர். ஸோ 2 minutes வரைக்குமே அந்த ரேடியோ வந்து சைலண்ட்டாக இருந்துச்சு, ஒரு சத்தமும் இல்லாமல். த நாக்ரிஸ்டன் ஸ்ப்ரெஷர் இஸ் டைம் கெஷ்லாஃபன் உன் ஹேட் தி நாக்ரிஸ்டன் பர்பாஸ்ட். அவர் சொல்ல வேண்டிய அந்த இது வந்து மிஸ் பண்ணிட்டார் அந்த டைம். நெக்ஸ்ட் Der Sammler Karl P. aus Rügen hat vor einigen Wochen auf einem Vollmarkt in Wein mehrere Bilder gehofft. Besonders gut hat ihm ein kleines Bild von einem See gefallen. Für nur 8 Euro hat es begonnen. Er hat das Bild einer befreundeten Kunstexpertin gezeigt. Die Expertin hat bestätigt, dass das Bild sehr alt und wertvoll ist. Es hat einen Wert von über 8.000 Euro. Okay. So, Schnäppchen. Flohmarkt. Der Sammler Karl T. aus Rügen hat vor einigen Wochen auf einem Flohmarkt in Wien mehrere Bilder gekauft. இந்த பெயிண்டிங் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஃப்ளோ மார்க்கெட்டில் வந்து மோர் பிக்சர்ஸ் வந்து வாங்கிட்டாரு. பெசாண்டஸ் கூட் ஹேட்டின் கிளைனஸ் பில் ஃபான் ஐனம் சே கெஃபாலன். அதில் ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு ரிவர் கிட்ட இருக்கிற ஒரு பிக்சர், அது ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஃபார் நுவர் ஆக்டாரோ ஹேர் டெரஸ் பெக்காமன் அவருக்கு வந்து கிடைச்சது வந்து வெறும் 8 யூரோக்கு தான் வாங்கியிருக்காரு. ஹேர் தஸ் பில்ட் ஐனர் பெஃப்ரைண்டன் எக்குன்ஸ் எக்ஸ்பர்டின் கிசைட். அவர் அந்த பிக்சரை எடுத்துட்டு போயிட்டு அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாரு. தி எக்ஸ்பர்ட் இன் ஹேட் பெசெக்டிக் தஸ் திஸ் பில் சேர் ஆல்ட் ஒன் வாட் ஃபாலிஸ்ட். அந்த அவங்க எக்ஸ்பர்ட் அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப பழசு, ஆனால் ரொம்ப என்னது வேல்யூபிளான இது. ஸோ இப்போ அதோட வேல்யூ வந்து 8,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So by einem Konzert in Graz mussten die Fans von der Band Gedankensprung flexibel sein. Das Konzert hat ganz normal angefangen, aber plötzlich hatte die Sängerin keine Stimme mehr. ஸோ இங்கே கான்சர்ட் நடக்குது. அந்த கான்சர்ட்டில் எல்லாமே பாடிட்டே இருக்கும்போது சடனாக வந்து பாடுற அந்த லேடிக்கு வந்து பாட முடியல, வாய்ஸ் வந்து இதுவாயிடுச்சு. Zum Glück waren die Fans gut gelaunt und haben die Lieder sofort selbst laut gesungen. ஸோ லக்கிலி அங்கே வந்திருக்கிற ஃபேன்ஸ் எல்லாமே என்ன ஒரு நல்ல மூடில் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பாட்டை கண்டினியூவாக பாட ஆரம்பித்தாங்க. This concert had then nur 50 Minuten gedauert. அது வந்து 50 minutes வரைக்கும் அவங்க பாடிட்டே இருக்கிறாங்க. Aber die Stimmung was super, atmosphere ரொம்ப நல்லா இருந்துச்சு. Band had by sich bei den Fans mit einem Getränk for jeden bedankt. ஸோ இவங்க எல்லாருமே அந்த வந்திருக்கிற ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து அதன் மூலமாக அவங்க தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் மார்க் பண்ணும். ஸோ பீட்டர் வைட் இஸ் அண்ட் ரேடியோ ஸ்ப்ரெஷர். ஸோ இது எதுக்கு மேட்ச் ஆகும்? Der von den Nachrichten einig Galfinis. B, ma'am. ஓகே பி. அடுத்தது Karl T. hat ein Bild gekauft. Das ihm das gefallen hat. B, ma'am. அவருக்கு பிடிச்ச பிக்சர் வாங்கியிருக்காரு. Auf der Bühne war eine Sängerin. Die keinen Stimme mehr hat. A, ma'am. Okay. Es waren die Fans. Die fast alle leider gesungen haben. C, ma'am. ஓகே. ஸோ இது வந்து ரிலேட்டிவ்ஸ் ஆட்ஸ் அப்படின்வாங்க. இது எப்படி மார்க் பண்ணோன்னா பீட்டர் வைட் இஸ் டைன் ரேடியோஸ் ப்ரெஷர், த ரேடியோஸ் ப்ரெஷர் இஸ் டைன் கெஸ்லாஃபர். ஸோ இது ரெண்டுமே பெரிய பெரிய வார்த்தையாக இருக்குது இல்லைங்களா, தனித்தனி வேர்டு. ஸோ ஒரே வேர்டாக சேர்க்குறோன்னா பீட்டர் வைட் இஸ் டைன் ரேடியோஸ் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் டர் ரேடியோஸ் ப்ரெஷர் போடாமல் வெறுமனே டர் இந்த ஆர்டிக்கல் மட்டும் போட்டால் போதும். ஒருவேளை லேடியாக இருந்தாங்கன்னா டி போடணும், ஒருவேளை குழந்தையா இருந்தாங்கன்னா தஸ்ன்னு போடணும். புரியுதா? ஸோ டர் ஐன்கெஷ்லாஃபன் இஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இஸ்ட்ன்றது வந்து கடைசியில் வந்துடும், வேர்ப் கடைசியில் வந்துடும். ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனமன் எப்படி இருக்கும்னா டேர் தஸ் டி இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பீட்டர் வைட் ஹேட் ஐன டாஸ்டர் டி நிக்ஸ் லாஃபன் கான்டா. ஸோ இந்த இது எடுத்துட்டாங்க, டாக்டர்னு எடுத்துட்டாங்க. பீட்டர் வைட் ஹேட் ஐன டாக்டர் கமா போட்டுட்டு டி நிக்ட ஸ்லாஃபன் இந்த கான்டை செகண்ட் பிளேஸில் இருக்கிற இந்த கான்டை வந்து கடைசியில் போட்டுடணும். இந்த டாக்டர் போட வேணாம் மறுபடியும். புரிஞ்சுதா? எஸ் மேம். அப்போ இது அடுத்தது பார்க்கலாம். கால் டி ஸ்டைன் ஜாம்லர் கமா போடணும். டர் das Bild am See am Abend gekauft hat. புரிஞ்சுதா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் மேம். ஒன்றுமே இல்லைம்மா, இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு சென்டென்ஸை நீங்கள் அப்படியே போடுவீங்க, அதில் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஃபுல் ஸ்டாக் பதிலாக கமா போட்டிருக்கீங்க. ஓகேவா? ஓகே மேம். இது வரைக்கும் ஓகேவா உங்களுக்கு? கமா ஆ போட்டு ஓகே மேம். அப்போ
டி டாஸ்டர் இங்கே ஐன டாஸ்டர்னு இருக்கு. இங்க மறுபடியும் டி டாஸ்டர்னு ஆட் பண்ண வேணாம். வெறும் டின்னு போட்டாலே போதும். டாக்டர்ன்றது ஆட் பண்ண வேணாம். ஓகே மேம். புரியுதுங்களா? ஆ இங்க ஓகே மேம். சேம் இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துட்டாங்க. மறுபடியும் டி டாக்டர் அப்படின்னு போட வேணாம். புரியுதா? வெறும் டி மட்டும் போட்டாலே போதும். ஓகே மேம். டி இந்த கான்டென்ட் இருக்குல்ல verb வந்து கடைசியில போயிடுமா? Finish salvent doctor contact. கான்டென்ட் ஓகே அவ்வளவுதான். மேம். ஓகேவா? ஓகே மேம். அதே மாதிரி தான் இங்க எப்படி கால் டி ஸ்டைன் ஜாம்லர் கமா போட்டுடுங்க. கமா போட்டுட்டு டேரன் கொடுத்துட்டு இந்த ஜாம்லர் போட வேண்டாம். ஷால்மல் இங்க போடக்கூடாது. ஓகே கொடுத்துட்டாங்க. மேம். இங்க போட ஓகே மேம். வேண்டாம். இங்க ஹேட்ன்றதும் ஓகே அது கடைசியில வந்துடணும். கடைசியா ஓகே மேம். Das Bild sehr am Abend gekauft hat. இப்ப புரிஞ்சுதா? எஸ் மேம். Jetzt hat ein wertvolles Bild, கமா போட்டு டேஷ் Das பில்ட் போடாம nicht வாரத்துக்கு லாஸ்ட்ல போடணும். ஓகே வாரத்துக்கு மேம். கடைசியில போடணும். ம். Das war ஓகே மேம். das nicht teuer war. வார் ஓகே மேம். Gestern war bei einem Konzert. டேஷ் போட்டுட்டு கான்செப்ட் எழுதக்கூடாது. எழுதுறதுக்கு ஹேட் லாஸ்டா போடணும். ஓகே மேம். அவ்வளவுதான். Das mir super gefallen hat. Die Bahn freut sich über die Zuschauer. ஜூஷாவர் டி போட்டுட்டு ஜூஷாவர் போடாம அந்த Fraction கேல்சியம் வந்து வந்து கடைசியில லாஸ்டா போடணும். போட்டுருணும். அவ்வளவுதான். ஓகே மேம். புரியுது மேம். ஓகே. ஓகே. இதுல என்னன்னா lesen Sie die Sätze, markieren Sie im zweiten Satz das Verb und den Akkusativ. இது என்ன சொல்லிருக்காங்க? செகண்ட் சென்டென்ஸ்ல இருக்கிற verb அக்குசாட்டிவ் மார்க் பண்ண சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே மேம். verb எப்பவுமே செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். verb மார்க் பண்ணிடுங்க. ein Mann sammelt alte Teller. Er kauft என்றது verb. ஓகே சரியா? டி டெல்லர் என்றது அக்குசாட்டிவ் கேஸ். ஓகே மேம். ஓகேவா? சரி. அதே மாதிரி ein Schauspieler wartet auf seinen Einsatz. சோ இதுல எதுவுமே பண்ண வேண்டாம். சோ அடுத்து இதுல verb என்னன்னு கண்டுபிடிங்க. darf டார்க் verb den Einsatz வந்து den அக்குசாட்டிவ். ஓகே. Ich habe teure Karten für ein Konzert gekauft. So இங்க verb என்னது? möchte. ஓகேவா? எஸ் மேம். டேஷ் கான்செப்ட் வந்து அக்குசாட்டிவ். Yes. Die Band spielt auf der Seebühne. Ich kenne die Band. Kenne என்றது verb, die Band Akkusativ. In der Zeitung stehen auf Meldungen über bekannte Personen. Ich lese. Lese என்றது verb. Die Zeitung என்றது Akkusativ. முடிஞ்சுச்சா? எஸ் மேம். புரியுது மேம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் தான் இங்க என்ன பண்ணியிருக்கணும்? ரிலேட்டிவ் சென்சஸா போடணும். ein Mann sammelt alte Teller. ஓகேவா? எஸ் மேம். Die er auf Flohmarkt kauft. So இது என்னன்னா a person collects old plates which he bought in the floor market. அக்குசாட்டிவ்ல எப்படி வரும்னு போட்டிருக்காங்க. a person collects old plates which இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா which ன்னு வரும் மீனிங். ஓகேவா?
இந்த Okay, ஆல்டர் ma'am. டெல்லர்னா ஓல்டு பிளேட்ஸ்க்கு என்ன ஆர்டிக்கல் வரும்? டி வரும் இல்லையா? ப்ளூரலுக்கு டி தானே வரும். Yes, ma'am. டி ஏர் ஆஃப் ஃப்ளோமார் கவுஃப்ட். Ein Schauspieler wartet auf seinen Einsatz, denn இது உங்களுக்கு இங்க புரியலன்னா உங்களுக்கு அடுத்த இதுல உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? Okay, ma'am. ஸோ ஒண்ணுமே இல்லை. ஸோ இங்க இருக்கிறது தான் இங்க மாத்தி இருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை செக் பண்ணிக்கங்க. அப்போ கரெக்டா புரியும். Okay, ma'am. Ein Schauspieler wartet auf seinen Einsatz. அப்படி போட்டாங்களா? கமா போட்டிருக்காங்களா? Yes, ma'am. கமா போட்ட உடனே என்ன பண்ணிருக்காங்க? டேன் Then, ஐன்சாட்ஸ்க்கு பதிலா வெறும் டேன் then, ஏர் நிக்ட் ஃபர்பாசன் டார்ஃப்ன்றது கடைசியில போட்டாங்க. okay, ma'am. சரி, இது படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? Okay, Ich ma'am. habe teure Karten for ein Konzert gekauft. Dash, Das ist unbedingt want, besuchen. பெசூக்கனுக்கு அப்புறமா தான் கடைசியில தான் இது வரும். okay, ma'am. கடைசியில மிஸ்டர் தி பேண்ட் டி இஸ் ஷான் சேர் லாங்க கென்ன which I know for a long time spielt auf der Seebühne in der Zeitung die Scheiden Morgan Leser. அதுக்கும் இதுக்கும் செக் பண்ணிக்கங்க, உங்களுக்கு புரியும். Okay, ma'am. ஓகேவா? அடுத்தது இந்த சென்டென்ஸ் போட சொல்லியிருக்காங்க. இதுல தான் போட்டிருக்கேன் நான் பார்க்க. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இது நோட் பண்ணியாச்சா? Yes, ma'am. ஸோ இது நல்லா படிங்க. இது அப்படியே அது ரிலேட்டிவ் சார்ட்ஸ்னா என்னன்னு கொடுத்துருக்கோம். நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே. இப்போ இந்த எக்ஸசைஸ் தான் அங்க கொடுத்துருக்காங்க. இதை தான் நோட் பண்ணும். சரியா? Okay, ma'am. இது அப்படியே நான் மியூசிக் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? Yes, ma'am. அதை டிஸ்கிரைப் பண்றது. ஸோ இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. Okay, ma'am. ஓகே. ஓகே. ஸோ இது எல்லாமே வி ஹைஸ் தி சாங்கரின். ஸோ ஒரு கொஷின்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஆஃப்காப் அங்கே பண்ணியாச்சு, அதில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வி ஹைஸ் தி சாங்கரின், அந்த சிங்கர் பேர் என்ன, அவங்க என்ன மாதிரி பாட்டு பாடுறாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாருன்னு கேட்கறதுக்கு, வி ஹைஸ் திஸ் பில்ட் அந்த பிக்சர் என்னன்னு கேட்கறதுக்கு. இதுதான் அங்கே கொடுத்துருக்கேன் நான். ஓகேவா?
ஓகே மேம். ஓகே. இது வந்து நாளைக்கு இந்த 2 பேஜ் முடிச்சா உங்களுக்கு முடிஞ்சிடும்.